சரி, வணக்கம் ரெண்டு பேருக்கும். புரஞ்சாமி அந்த மாதிரியா? சரி, அக்கா வந்து சின்னவா, தங்கச்சி வந்து வளர்ந்தவா அப்படியா? கீழ்ஸ் போட்டீங்களா கீழே ஏதாவது? இல்ல, இதுதான் ஹைட்டா? அக்கான சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் கூட வளர்ந்தது. எல்லா வீட்லயும் அப்படித்தான். இப்போ பொதுவாக அண்ணன் தம்பி இருந்தா அண்ணங்காரன் கொஞ்சம் சோட்டா இருப்பான், ஆனா தம்பிக்காரன் வளர்ந்துருப்பான், எல்லாம் உடம்பா இருப்பான். இந்த அவனும் அப்படித்தான், வீட்டுல அண்ணன் மாதிரி இருக்காங்க, ஆனா அவனை தான் மூத்தவன்னு கூடுவான். சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு என்ன விசேஷம் பிள்ளைகளுக்கு? சாமந்திய வீடு. யாருக்கு சாமந்திய வீடு? விடுங்க, எங்கிட்ட பார்த்து பேசுறேன், நான் அப்படி பேசுவேன், லோக்கலா பேசுவோமா? பூ புனித நீராட்டு விழா, சாமத்திய வீடு. இது வீடு. சாமத்திய கோல் வரும், மாறியில சொல்லணும். நாங்க முதல் வீட்டுல பண்ணாங்க சாமத்திய வீடு, கோல்ல பண்ற பற்றி சாமத்திய கோல் சொல்லணும். அப்படி சொல்லணும். வீட்டுல பண்ற ஐடியா இல்லையா? அவன் சேர்த்து செய்யறான், அப்படித்தானே? ரைட். அப்ப 2 பேருக்கு நாங்க சேர்த்து வாழ்த்து சொல்லுவோம். சரியா? ஏன் டிஃப்ரெண்ட் அறிக்கை? ஒரு ஆள் சாரியில, ஒரு ஆள் அது பாட்டி புறக்கு தான். என்ன பாட்டி புறக்கு இல்லையா? பாட்டி புறக்கு நீங்க என்ன மாத்தே இல்லையா? நான் தான் எளிய வந்துடணும். சரி, பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். கிட்டத்தட்ட பாக்குறது ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ரைட். வீட்டுல யார் குளப்படி? சரியான விளாங்க இல்ல, அவள் முந்தில அவளை அக்கா அவ்வளோப்படி வீட்டுல. இப்ப தங்கச்சி அவ்வளோப்படி. அவள் உங்களை காட்டுறான். எங்க குரலை காணல. 2 பேரு பசிக்குதா? அண்ணா தாண்டி எனக்கு சாப்பிடல. நான் சாமத்தி உள்ள சாப்பிட வந்தேன். நான் வீட்டு அம்மா கேட்டாங்க சாப்பிட்றியான்னு. இல்லை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் நல்ல நல்ல சாப்பாடு போடுவாங்க, நான் அங்கேயே சாப்பிட சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்களும் ஒன்றும் சாப்பிட இல்லையா? சாப்பிட்டீங்க. இப்படித்தான் வீட்டில் கதைப்பீங்களா? இதே ஏதோ உண்டா வேணும்னா அடம் பிடிச்சி கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் பண்ணி குரலை காணல. கதைங்க ஒரு ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஆண்டி அம்மா இப்போதான் குரல் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. குரலை காண இல்ல, அடி வயதுல சொல்லணும். ஹலோ என்ன மாதிரி சொல்லுங்க. அதான் சும்மா கதைப்பீங்க, கமரா கூட வைக்க போறீங்களா 2 பேரும்? சரி, ஓகே. 2 பேரும் அழகா இருக்கீங்க, முதல்ல டிஃப்ரெண்டா இருக்கீங்க. சரி, அக்காக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட்? 2 3 3 வயசு டிஃப்ரெண்ட். ஆனால் அப்படி தெரியல. ரைட். அப்போ நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டே இல்லை, விசேடமான டேயில் விசேடமான பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம். அப்படியே கொடுத்துட்டு உங்களோட டான்ஸ் பண்ணுவீங்களாமே நீங்கள் எல்லாரும்? வீட்டில் நல்லா குத்தடம் போடுறீங்களா? ஒரு ஆள் பாத்ரூம் சிங்கராம், நல்லா பாட்டு பாடுவீங்களாம், ஒரு ஆள் ஆடுவீங்களாம். என்ன இல்லையோ? தங்கச்சி கேட்போம், அக்கா என்ன செய்வா? ஆடுவா பாடுவா? பாடுவா. அக்கா நீங்க சொல்லுங்க, தங்கச்சி என்ன பண்ணுவா? ஆடுவா. அப்ப நீங்க பாட, அவ ஆட, நாங்கெல்லாம் பார்த்து ஓட. சரியா? இன்னைக்கு செய்யறோம், செய்யணும்டா. ரைட் ரைட். முதல்ல கிளம்ப கொடுத்து கொண்டிருக்கீங்க. சரி, அப்ப 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முதல்ல நாங்கள் சரஸ்வதி தேவி கொண்டு இருக்கோம். அதை வாங்க 2 பேரும் கையால 2 பேரும் சேர்ந்து வாங்கணுமா? சேர்த்து வேணும். வேணுங்க. சூப்பர். ரைட். அப்ப சரஸ்வதி வந்து உங்களை தேடி வந்திருக்கா. சரியா? எப்படி தெரியுமா? கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கான். அவ்வளவு கொண்டு வந்து பண்ணிக்கிறீங்க தெரியல, சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்பா. எவ்வளவு இருக்குன்னு இல்ல மிக்கி என்னது கொஞ்சம் மட்டமா எவ்வளவு இருக்கு? 20,000. ஆத்தா அதுல எவ்வளவு தாள் இருக்கு? ஐயா தாள் வெறும் 20,000மா? 4 தாள்லயே முடிஞ்சு 20,000. 2 லட்சம் பாதி ஒன்றுதான் இருக்கு. சரியா? அப்ப ஆளுக்கு பவாதி 50 எடுத்துக்கொள்ளுங்க. அண்ணோட கார் இருக்கு, நாங்களும் எங்கேயாவது போவோமே, KFC பீட்சா வேற ஏதாவது வாங்கலாம், வாங்குவோம். என்ன வாங்குவோம் நாங்கள்? அப்ப
அதுக்கு இந்த காது தராது ஓகே இருக்கு. நான் அதை வச்சு வேற பிளான் பண்ணா பிள்ளைக்கு என்ன விருப்பம் என்ன வேண்டும் ஆசைப்பட்டீங்க? ப்ளூடூத் என்னது? ஸ்மார்ட் போன். அதெல்லாம் கூடாது பிள்ளை. இந்த போன் வச்சுதான் நான் படுற பாடு. போன் வேண்டாங்க சரியான பொருளா சாமான் கூடாது என்ன ஓவா என்ன சொல்லிட்டு ஆகல். சரி ஓகே. அப்ப சரஸ்வதி வந்து உங்களுக்கு செல்லத்தோடையும் வந்திருக்கா. அதாவது நீங்க நல்லா படிக்க வேணுமா? சரியா நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டும். சரியா வருங்காலத்துல என்ன ஆக போறீங்க? தங்கை சொல்லுங்க என்ன ஆக போறீங்க? டீச்சர் கம்பெடுத்து வழக்கு தான் போறீங்களா இருக்கும். ரைட். அக்காஜி என்ன ஆக போறீங்க? பாடகர் லோயர். சரி ஓகே வாழ்த்துக்கள். நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆக நாங்கள் வாழ்த்துறோம். சரி அப்ப அவளோட சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. சரியா அதுவும் நாங்க தரத்துக்கு முன்னாடி நீங்க யாரு கொடுத்த சொல்றீங்கன்னா நாங்க வந்துட்டு போயிருவோம். தெரியுமா யாரு கொடுத்த? தங்கச்சி எங்க நாங்க அவட பாக்குறேன். இந்த ஃப்ரெண்ட் பிள்ளை எல்லாம் வெளியே போகும்போது ஆட மாட்டீங்க சும்மா பிளாக் காட்டிருக்கீங்க. பிளாக் காட்டி சொல்லுங்க யாரு கொடுத்தது? சொல்லுங்க ரெண்டு பேரும். பெரியம்மாவோ? பெரியம்மா இருக்கு பிள்ளைங்க எனக்கு இப்ப தெரியும். ஆனா கொடுத்தது பெரியம்மா இல்ல. நீ கண்டினியூ பண்ணு. யாரு அக்கா சொல்லுங்க. ரெண்டு பெரியம்மா இல்லைன்ற நானே சொல்ல போறேன். பெரியம்மா நெஹி. பெரியம்மா கோமாவிலே படுத்து 10 வருஷம் இன்னும் ஒண்ணுமே இல்லையா? ஓ கெட்டு பாருங்க கோல் பண்ணி பெரிய மாட்டேன். இங்க ஸ்ரீலங்கா விட்டு வெளிநாடு போன எல்லாரும் கோமா ஆணிக்கிறாங்க. எல்லாரும் கோமா இங்க இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. அங்க போனா வேற வாழ்க்கை தான். அதெல்லாம் சொல்லுங்க யாரு அங்க யார பாக்குறீங்க? அவளுக்கு எப்படி தெரியும்? பெரியம்மா எந்த பெரியம்மா சொல்றீங்க? பெரியம்மா இல்ல நீங்க பெரியம்மா இல்லன்ற எந்த பெரியம்மா நீங்க சோகா கிடாது. பெரியம்மாவே இல்லைன்ற நான் ஃப்ரெண்டு. என்ன பேர் ஃப்ரெண்டுக்கு? ஏ ஃப்ரெண்ட் போட்டு காசு வச்சு கேளோடி 1 லட்சம் ரூபாய் என்ற ஆத்து வசதியான பாட்டியா நீங்க? இல்லையா அவ இல்லையா? வேற யாரு? அக்காவா? இந்த அக்கா எத்தனை அக்கா இருக்கு உங்களுக்கு மொத்தமா? ஒரு அக்கா இருக்கா? பெரியம்மாட பிள்ளை சொல்றீங்களா? பெரியம்மா பெரியம்மா பெரியம்மாட பிள்ளை அதை தாண்டி வேற உடம்ப மாட்டீங்க அப்படியே. சரி ஃப்ரேம் பாத்துருவோம். அப்ப நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க என்னை ஃபுல்லா தெரியும். எப்படியும் போட்டு பாட்டி இருப்பானுகள் அங்க இது இங்க சுரண்டு அதை கட்டிதான் கட்டு சாப்பிடு கூப்பிடு இஞ்ச சிடி ஒலிம்பீரு என்ன அதை தூக்க ஆராத்திருந்து கொஞ்சம் கருத்துல கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நாங்கள் ஃப்ரேம் கொடுத்துருவோம். நீங்க அதிலே பாருங்க வாரேன். சரியா அதை கொடுத்துருங்க. என் பிள்ளைய கஷ்டப்படுத்துவான் ஆனா ஆடணுமா? ஆராட்டிக்கு தான் இருக்கு. எடுத்து பாருங்க வழி இருக்கா என்ன காணணும்? ஆறு நிக்கிறது 2 பேரும் பூ புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் 2 போட்டு மதுஷா அண்ட் பிரவீனா. வீட்டுல பிரவீனா அப்படி கூப்பிடுறவங்க பிரவின்னு கூப்பிடுறவங்களே இல்ல. அப்ப என்னண்டு கூப்பிடுறவங்க வீட்டு தங்காண்டா விளங்க இல்ல தங்க மணி. இதுக்கு பிரவீனா பரவாயில்ல இல்லையடா. எங்கட பெரியம்மாக்குமே தங்கமணி தான். தங்கான்றது நல்லா இருக்கு. சரி ஓகே. அப்ப மதுசாவ மது சாடு கூப்பிடுறவங்களா? சரி ஓகே. அப்ப பிரேம காடு பண்ணாங்களுக்கு அப்ப கேக்குறாரா? ரைட். சரி அப்ப மஞ்சள் நீராடி மங்கள தேடி வரும் கொஞ்சம் குளமகளாம் ஆனந்த செல்விகளே தீராத விளையாட்டையும் தினம் திகட்டாத சிறு குறும்பையும் புறந்தள்ளி பாரதி கண்ட புதுமை பெண்களாய் பால்நிலா தூங்கும் வான்முயல்களாய் தெளிந்த வெண் பனியாய் திசை பல வென்று திரவியம் பல வேடி கொஞ்சம் தமிழாய் மலர்கோடி சூடி மணிமகுடம் தாங்கி பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் நாங்களும் என்று சொல்லி உங்களுடைய பெரியம்மாட பிள்ளைகள் இருக்கணும். மொத்தமா 6 பேர். சொல்லுங்க பேரை பார்க்க சொல்லுங்க. கேக்கல லக்ஷனாவா? லக்ஷனா வேற மறந்துட்டாளே. சரி பாத்தே வாசிங்க நீங்க. என்ன அவையில பேரை மாத்துவோமா? நான் கஷ்டமா இருக்க வாசிக்க. சரி உங்களோட பெரியம்மாட பிள்ளைகள் தான். சரியா 2 பெரியம்மாட பிள்ளைகளும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவைகள் வெறியில தானே கஷ்டம் தானே கவலை தானே அவைகளுக்கு என்ன. அப்ப 2 பிள்ளைகளும் கொஞ்சம் மடிவா இருப்பீர்கள்.
அதை பார்த்து கொஞ்சம் திருஷ்டி கொண்டு வச்சாங்கன்னா திருஷ்டியெல்லாம் சுற்றி போடணும், கூட இருக்கணும். ஆனால் இருக்க முடியல. அதனால தங்கள் சார்பாக பரிசை கொடுத்து விட்டுருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? அவ்வளோதானா? அதான் அவ்வளோதான், வேற என்ன? சரி, ஓகே. அப்ப வாழ்த்துக்கள் தங்கம். சரி, எப்பயும் ஒற்றுமையா இருங்க. அக்கால தங்கையும் அடிபடாதுங்க. எல்லா வீட்லயும் அக்கால தங்கைக்கும் சரியான ஈகோ இருக்கு. சரி, அது எல்லா இடத்தும் இருக்கு, அது பொது. அப்படி இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். சரியா? சண்டை பிடிக்காம. சண்டையை பிடிக்கும். அம்மா நம்ம மாண்டோட அடிச்சு நீங்க கூட மாண்டோட பிரச்சனை இல்லை. அம்மா போட்டு வாட்டி வதைக்காம என்னடா ஓவா அப்ப நடக்க சம்பவம் முடியா? சரி, அப்ப நாங்க விடைபெறோம். வாழ்த்துக்களை. அப்ப நெடுவழி காலம் வாழ வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அதன் பாதை நோக்கி போங்க. ஒரு பாதையை அமைச்சு போகணும். சும்மா ஏதோ போக கூடாது. சரி, வாழ்க்கை சரி போயிடும். ரைட்டா? ரைட்.